வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு. எப்பயுமே 4:30 4:45 அந்த மாதிரி ஏற்றிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. 5:15 ஆயிடுச்சு விளக்கு ஏற்றுறப்போ. சரி இதில் என்ன செய்கிறது, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி முடியாமல் போயிடுறதுனால இன்றைக்கி 5:15க்கு தான் விளக்கு ஏற்றினேன். ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெய்வேத்தியத்துக்கு தான் அப்பப்போ ஏதாவது வீட்டில் இருந்தால் தான் மறந்துடுவோம் சில நேரம் வாங்கி வைக்கிறதுக்கு. இன்றைக்கி வாழைப்பழம் இருந்தது, அதை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் உட்காந்தாலே கொஞ்சம் நேரம் நல்லா சாமி கும்பிட்றப்போ மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்திரிச்சு அதுக்கப்புறம் காலை டிஃபன் வெண்பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி, பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. மதியம் இப்போ வர வர ரொம்ப ஓவராக இருக்குது, வெயில் தாங்கவே முடியலைங்கிறனால சாப்பாடு சரியாக சாப்பிட முடியலைங்கிறனால வீட்டிலேயே சிறுதானியத்தில் வச்சு ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணி தயிர் வாங்கி தயிர் வச்சு நல்லா கரைச்சி குடிக்கிறாப்புல இருக்குது. அதுவும் சாப்பிட்டா நல்லா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாடு இழுக்க மாட்டேங்குது. இப்போ டெய்லி இந்த மாதிரி சிறுதானிய சாப்பாடு தான் வச்சிடுறது. ரோஜா இதழ் நிறையா இருந்தது, கொண்டு வந்திருந்தேன். அதை கோயிலேருந்து எடுத்து நல்லா பிச்சு காய வச்சுருந்தேன். ஒரு நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் இதை அரைக்கணும். டீ போட்டு அதிரசம் முறுக்கு இருந்தது, அதை வச்சு டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரோஜா இதழை நம்ம சேர்த்து வச்சு அப்பப்போ அரைச்சிக்கிடலாங்கிறனால காய வச்சு வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளைக்கு காயணும். பாய்.